என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய மூத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கே சபையார் சந்தித்த உபத்திரவத்தில் தீமோத்தேயுவை இப்பொழுது அனுப்புகிறார். தீமோத்தேயுவை அனுப்பும் பொழுது அவர் கையில் கொடுத்த நிருபம் தான் இந்த உபத்திரவத்தில் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு. கிறிஸ்துவுக்காக அவர்கள் சந்தித்த உபத்திரவத்தில் அசைக்கப்படக்கூடாது என்பதற்காக தீமோத்தேயுவை அனுப்புகிறார். நாங்கள் கடந்த ஆண்டு கார்கிலுக்கு சென்றிருந்தோம். அப்போ கார்கிலில் போய் அங்கே ஒரு ஊழியக்கார குடும்பம், அங்கே ஊழியம் செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு திருச்சபை கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான 2 தேவ மனிதர்களை சந்தித்து அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் கடந்து வந்தோம். அப்போ கடல் மட்டத்திலேருந்து எத்தனை அடி உயரமான ஒரு இடம், ஆக்சிஜன் குறைவான ஒரு இடம், அதுவும் பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிற அவர்களுக்கு நாங்கள் ஒரு தீமோத்தேயுவை போல போய் ஆறுதல் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த தேவன் கிருபை செய்தார். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். அப்படி போய் நாங்கள் அவர்களோடு தங்கி அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் இருக்குதே, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் அதை யோசித்தேன். தீமோத்தேயுவை தெசலோனிக்கேக்கு அனுப்பி யாரும் உபத்திரவத்தில் இருக்கிறவங்க யாரும் அவங்க அசைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளோ கேரா இந்த பவுலுக்கு அந்த பாரத்தை கொடுத்து தீமோத்தேயுவை அனுப்பியிருப்பார்ல. ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. அவருடைய அந்த கேரிங் நேச்சர் நம்ம எல்லாருக்கும் வேணும். உபத்திரவப்படுறவங்கள தயவு செய்து நீங்கள் போய் கூட நின்று அவங்கள தேற்ற நீங்கள் மறக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், உபத்திரவத்தில் அசைக்கப்படாதீர்கள். அதான் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு. உபத்திரவத்திலே அசைக்கப்படாதீர்கள். யாரும் உங்களை அசைக்க இடம் கொடுக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை யாரும் அசைக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிற அந்த ஸ்திரத்தன்மையில் யாரும் உங்களை அசைக்கக்கூடாது. நீங்கள் திடமாக நிற்கிறீங்க இல்லையா உபத்திரவத்தில், அதை யாரும் அசைக்க இடம் கொடுக்காதீங்க. ஸ்ட்ராங்காக நில்லுங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருக்காக நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் வர உபத்திரவத்தில் நீங்கள் கண்டு சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அசைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அசைக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. அசைஞ்சிட்டோம் அப்படின்னா பிசாசு ஜெயிச்ச மாதிரி ஆயிடுவான் இல்லை. அவன் பத்தியா உன்னை பயமுறுத்திட்டேன், உன்னை அசைச்சிட்டேன் அப்படின்னு நமக்கிட்ட அவன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளும் உபத்திரவத்தில் அசைக்கப்பட்டுறாதீங்க. அப்படின்னா என்ன செய்வது? வேதத்தில் நான் உங்களுக்காக ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். உபத்திரவத்தில் அசைக்கப்படக்கூடாது என்றால் அசைக்கப்படாத வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சில பாடங்கள் உண்டு. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தின் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை, அவரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். உபத்திரவம் வரும்போதெல்லாம் நான் தனியாக போல என் முன்னால் கர்த்தர் இருக்கிறார். உபத்திரவத்தின் பாதையில் போகும்போதெல்லாம் நான் தனியாக புதுசாக ஏதோ ஒரு பாதையில் போல எனக்கு முன்னால் ஏற்கனவே இந்த பாதையில் போன இயேசு கிறிஸ்துவை தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்ற அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா, நமக்கு முன்னால் அவரை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்க நீங்கள் திட்டமிடுங்கள். தேவன் உங்களுக்கு முன்னால் இருக்கட்டும். உபத்திரவத்தை சந்திக்கும் போதெல்லாம் என்ன மாதிரி யாரும் உபத்திரவத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. காரணம் என்னன்னா, அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட நம்ம பெரிய உபத்திரவத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். நேற்று தானே நம்ம வசனத்தில் தியானித்தோம், அவருடைய உபத்திரவங்களில் கொஞ்சம் தான் நம்ம சரீரமாகிய சபைக்காக சந்திக்கிறோம். அப்படின்னா நம்ம அந்த அளவுக்குலாம் உபத்திரவத்தை சந்திக்கல. நமக்கு முன்னால் அவர் போயிட்டு இருக்கிறாரு, அவரை பின்பற்றுவோம். கர்த்தரை முன்பாக வைத்து இந்த உபத்திரவத்தை சந்திப்போம், ஜெயம் பெறுவோம். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் 3:2 திரும்பவும் நான் வாசிக்கிறேன். இந்த உபத்திரவங்களினாலே
ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், உபத்திரவ நேரத்தில் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனுஷிகத்தில் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும்போது யாராவது அட்வைஸ் பண்ணால் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது பாருங்களேன். ஆனால் பவுல் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்வதற்காக நான் தீமோத்தேயுவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதியை காத்து கொள்ளும் பொழுது ஜீவ வழியில இருப்போமா. கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். இன்னைக்கு இந்த வசனத்தையே நம்ம மனப்பாட வசனமா குறித்து கொள்ளலாமா? நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பிரியமானவர்களே, அந்த புத்திமதி வரும்போது காத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அது இந்த உபத்திரவ நேரங்கள்ல தேவனுக்காக நிற்க வைக்கும். ஸோ முதலாவது சொன்னேன், கர்த்தரை முன்னால் வச்சுட்டு ஓடுவோம். இரண்டாவது, புத்திமதியை ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 21:7 வாசிக்கிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை. உபத்திரவ நேரத்தில் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும். ஏதோ யாரோ ஒருத்தர் என்னை காப்பாற்றுவாங்க என்பதல்ல. உபத்திரவத்திலே கர்த்தரை நம்பி இருந்தால் அவருடைய தயவு நிமித்தம் நாம் அசைக்கப்படாது இருப்போம். இந்த தயவை பெறுவதற்கு கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பி இருந்தா தயவு கிடைக்கும். தயவு வந்தால் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கலாம், தேவனுக்காக நிற்கிற அந்த திடமனது கொஞ்சம் அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு திரும்ப தேவனுக்காக எழும்புங்க, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை முன்னால வைங்க, அவரை நம்பி இருங்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவனே நாங்கள் உமக்காக ஆண்டவர் இந்த உபத்திரவ நேரங்களில் ஆண்டவரே கர்த்தரை முன்வைத்து ஓடவும், தேவனே எங்களுக்கு அட்வைஸ் பண்ற எந்த புத்திமதிகளையும் ஆண்டவரே யார் அட்வைஸ் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையையும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிற அந்த அனுபவத்தையும் தாரும். உடைய பிள்ளைகளுடைய இந்த உபத்திரவங்கள் பெரிய ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகிற நவம்பர் மாதத்திலே நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய எல்லா தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாய் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் சார்பிலே இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு ஒரு குடும்பம் ஒரு 1000 ரூபாவை கொடுத்து தாங்கலாம். ஒருவேளை என்னால் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த உதாரத்துவமான காணிக்கையை கொடுத்து இந்த சமூக பணிகளை, இந்த ஊழியங்களை தாங்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க மறக்காதீங்க. ஆண்டு சித்தமானால் வரப்போகிற நாட்களில் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறதற்கு அநேக குழுக்களை ஏற்படுத்த விரும்புகிறோம். எனவே நீங்கள் ஒருவேளை இந்த ப்ரேயர் டீமில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு கூட இணைந்து பிரேயர் குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி ஜெபக்குழுவை துவங்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நானும் என்னுடைய உடன் ஊழியரும் வந்து அந்த பிரேயர் செல்லை உருவாக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எனவே ஊழியத்துக்காக நிறைய ஜெபம் தேவைப்படுது. எனவே ஜெபிக்கிறவர்கள் எனக்கு தேவை. பிரேயர் பாயிண்ட்ஸை தருவோம். நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோட அல்லது சர்ச் மெம்பர்ஸோட அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். எனவே உங்களை இந்த ப்ரேயர் குரூப்பில் அழைக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.